தமிழ்நாட்டில் நிறைய இடங்களை ஹிடன் பிளேசஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சோஷியல் மீடியா ஏரால பெரும்பாலான எல்லா ஹிடன் பிளேசஸ்லையுமே கூட்டம் வழியுது. ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஹிடன் பிளேஸாகவே இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த மாஞ்சோலை தான். மாஞ்சோலை டூரிஸ்ட் கிட்ட இருந்து மட்டும் ஹிடனால வெளி உலக தொடர்பே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அந்த இடத்துல இருக்குது. மாஞ்சோலையில் ஒரு ஹோட்டல் கிடையாது, ரெசார்ட் கிடையாது, ப்ரைவேட் இன்டர்வென்ஷனே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஹிடன் பிளேஸ் இதுக்கப்புறம் முழுசாக ஹிடனாகவே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்ன்றதை இந்த வீடியோவோட இடையில நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இல்லாமல் மாஞ்சோலையில் ரூம் எப்படி புக் பண்ணுறது, எப்படி போகணுங்கிற எல்லா தேவையான விஷயங்களையும் நாங்கள் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறோம். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். $3500 அடி உயரமுள்ள இந்த மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இது திருநெல்வேலி சிட்டியிலிருந்து 57 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே அதிகமான மழை பொழிவை சந்திக்கிற இடங்கள்ல இதுவும் ஒன்று. போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 55 சென்டிமீட்டர் மழை இந்த இடத்துல பதிவாயிருக்கு. இந்த மலையில இருக்க முக்கியமான ஊர்கள் மொத்தம் 6. அதில் மொத ஊரோட பேர் தான் மாஞ்சோலை. மாஞ்சோலையில தான் டீ எஸ்டேட் லொக்கேட்டா இருக்கிறதுனால இந்த மொத்த இடத்தையுமே மாஞ்சோலைன்னு தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. அடுத்ததான் இருக்க 5 ஊர் காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி அண்ட் மேல்கொதையாறு. மேல்கொதையாறு குமரி மாவட்டத்துக்குள்ள வந்துடும். அண்ட் மேல்கொதையாறு முழுக்க முழுக்க ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால அங்க 100% ரெஸ்ட்ரிக்ஷன். உங்களை யாரையுமே அங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த கேள்வி வந்திருக்கும், ஹிடன் ஸ்பாட்னு சொல்லிட்டு இவ்வளவு பப்ளிக்கா இதை பத்தின வீடியோ போடுறியே, இதை பார்த்து முடிச்ச அப்புறம் இந்த இடமும் மற்ற இடம் மாதிரி கிரௌடட் பிளேஸா ஆயிடாதுன்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். பட் நீங்க பயப்பட வேணாம். நாங்க மட்டும் இல்ல, எங்களை விட எவ்வளோ பெரிய சேனல் இந்த இடத்த பத்தி வீடியோ போட்டாலும் இந்த இடம் கிரௌடடாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துக்கு நீங்க நினைச்ச உடனே போயிடவும் முடியாது. நீங்க அப்படியே போனாலும் உங்களை அவ்வளோ ஈஸியா உள்ள விட மாட்டாங்க. இந்த மாஞ்சோலைக்குள்ள ஒரு நாளைக்கு 10 டூரிஸ்ட் ஜீப்ஸை மட்டும்தான் உள்ளேயே விடுவாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல மட்டும்தான். மாஞ்சோலையை சுற்றி பார்க்கணும் வர டூரிஸ்ட்க்கு மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று காலையில் வந்து சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிற ஆப்ஷன். இன்னொன்று குதிரைவெட்டியில் கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணி ஒரு நைட் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன். முதல்ல நாம இந்த ஒன் டே ட்ரிப்பை பற்றி பார்ப்போம். இதில் அந்த டேட்டில் அலோவ் பண்ண போகிற 10 வெஹிக்கிளில் உங்கள் வெஹிக்கிளும் ஒன்றா இருக்கும்னு நினச்சிங்கன்னா காலையில் 6 மணிக்கு முன்னாடியே அம்பாசமுத்திரம் செக் போஸ்ட்டுக்கு வந்துருங்க. மறக்காம உங்க ஓன் வெஹிக்கிளையோ இல்ல வேற ஒரு வெஹிக்கிளை வாடகைக்கு எடுத்தோ இங்க வந்துருங்க. உங்களால உங்க ஊர்ல இருந்து நீங்க வரும்போதே ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா அம்பாசமுத்திரம் டவுன்ல ஒரு நாள் முன்னாடியே வந்து அங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியான வண்டியை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த செக் போஸ்ட்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்டான செக்கிங் இருக்கும். உங்களை ஒரு சின்ன பிளாஸ்டிக் பொருளை கூட கேரி பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இது இல்லாம அந்த வண்டியில போற எல்லாருக்கும் ப்ராப்பரான ஆதார் கார்டு இருக்கணும். அது இல்லாம வண்டியோட ப்ரூஃப்ஸும் டிரைவரோட லைசன்ஸும் ப்ராப்பரா இருக்கணும். இந்த செக் போஸ்ட்டை தாண்டி நீங்க மாஞ்சோலை செக் போஸ்ட்டை ரீச் பண்ணும்போது அங்கிருந்து உங்களால மணிமுத்தாறு டேமோட பிரம்மாண்டமான வியூவை பார்க்க முடியும். டேம்ல இருந்து இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா அங்கதான் மணிமுத்தாறு ஃபால்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. மணிமுத்து ஆறோட நீர்வரத்தை பொறுத்து தான் உங்களை அங்க குளிக்க அலோவ் பண்ணுவாங்க. மணிமுத்தாறு ஆறுல இருந்து கிளம்பின நாம அடுத்ததா ஒரு 16 கிலோமீட்டர் டிராவல் பண்ணதும் ரீச் ஆக போற இடம் பேரு தான் மாஞ்சோலை. இந்த மாஞ்சோலை முழுக்க டீ எஸ்டேட் தான். அண்ட் இங்க வாழ்ற மக்கள் எல்லாருமே அந்த டீ எஸ்டேட்ல வேலை பார்க்குறவங்க தான்.
இவங்க இன்னைக்கு நேரத்தில் இல்லாம ரொம்ப காலமா இந்த இடத்துல தான் குடும்பமா வேலை செஞ்சுட்டு வராங்க. இந்த மாஞ்சோலையில டீ எஸ்டேட் உருவானதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதை சுருக்கமா இப்ப பார்ப்போம். திருவிதாங்கூர் இளவரசர் மார்த்தாண்டவர்மருக்கும் அவரோட சொந்தக்காரர் 8 வீட்டு பிள்ளைக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. 8 வீட்டு பிள்ளைய காலி பண்றதுக்காக சிங்கப்பட்டி மன்னரோட உதவி நாடனாங்க பர்மாவின் அம்மாவான ராணி உமையம்மை. வர்மாவுக்கு உதவ போய் எதிர்பாராத விதமா சிங்கம்பட்டி இளவரசர் இறந்துட்டாரு. அப்படி இறந்தவருக்காக மேற்கு தொடர்ச்சி மலையில 74,000 ஏக்கர் நிலத்தை வழங்கினாங்க. 32வது மன்னர் சென்னையில படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கொலை வழக்குல சிக்கிறாரு. வழக்குல நிறைய செலவானதுனால அதை சமாளிக்க மலைநாட்டுல பரிசா கிடைச்ச இடத்துல இருந்து 8,000 ஏக்கர் நிலத்தை பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் BBTC என்ற நிறுவனத்துக்கு 99 வருஷ குத்தகைக்கு விட்டாரு. அவங்க ஆரம்பிச்சதுதான் இந்த டீ எஸ்டேட் எல்லாமே. இந்தியாவோட சுதந்திரத்துக்கு பிறகு ராயத்துவர நிலங்கள் அரசுரிமையாக்கப்பட்ட பிறகும் இந்த நிறுவனம் கவர்மெண்ட் கூட ஒப்பந்தம் போட்டு இந்த குத்தகையை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடம் டைகர் ரிசர்வ்குள்ள வரதுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் இந்த இடத்த முழு கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான இடங்கள் மாதிரி இந்த இடத்துல உங்களால் ஈஸியாக இடங்கள்லாம் வாங்கிட முடியாது. இங்கே உங்களால் ஒரு சென்ட் இடத்த கூட வாங்க முடியாது. ஏன்னா இது முழுக்க கவர்மெண்டோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாஞ்சோலைக்கு ஒரு ரத்தம் தோய்ந்த வரலாறுமே இருக்குது. 1999 இந்த டீ எஸ்டேட்டில் வேலை செஞ்ச தொழிலாளர்கள் அவங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் ஊதியம் கிடைச்சிட்டதுனால ஊதியத்தை ஏற்றிக்கிட்டு ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் அநியாயமாக 17 பேர் தங்களோட உயிரை இழந்துட்டாங்க. இந்த BBTC கம்பெனியோட 99 வருஷ குத்தகைக்கு ஒரு முடிவு வந்த அப்புறம் இங்க வாழற மக்களுக்கு மாற்று இடத்தையும் கொடுத்த அப்புறம் இந்த இடத்த மொத்தமா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அப்படி பண்ண அப்புறம் இந்த இடம் 100% டூரிசமுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த இடத்த கட்டாயம் ஒரு முறையாவது உங்க வாழ்க்கையில பாத்துருங்க. இந்த இடத்தோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டியில் ஒன்று இதோட வேரியபிள் கிளைமேட் தான். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லா ஃபுட்டேஜுமே ஒரே நாளில் எடுத்துறது. நாங்கள் கீழே இருக்கும்போது வெயில் அடிச்சிட்டு இருந்து திடீர்னு மணிமுத்தாறு கிட்ட போன அப்புறம் மழை பெஞ்சது, அதுக்கப்புறம் குளிராக இருந்தது, திருப்பி வெயில் அடிச்சது, திருப்பி மழை பெஞ்சது. ஸோ இதில் என்ன கிளைமேட் இருக்குன்றதை உங்களால் கணிக்கவே முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 365 நாளில் கிட்டத்தட்ட 200 நாள் கட்டாயம் இங்கே மழை பெய்யும். ஓகே, திரும்ப நம்ம ஒன் டே ட்ரிப்போட ஐட்னரிக்கு வருவோம். மாஞ்சோலை டீ எஸ்டேட்டை சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்க டீ எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு அடுத்ததாக நாம ஊத்த நோக்கி போகும்போது வழியில் பார்க்க போகிற இடம் தான் 4 முக்கு. இந்த 4 முக்கை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இடையில ஒரு பிரிட்ஜ் வரும். இது முன்னாடி கட்டையில் செஞ்ச பிரிட்ஜாக இருந்தது, இப்போ இதை அயன் பிரிட்ஜாக மாற்றிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் எப்படி இருந்தாலும் இதை கிராஸ் பண்ணும்போது இங்கே இருக்க வியூவும் அதை கிராஸ் பண்ணுற ஃபீலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 4 முக்கு தாண்டி நாம ரீச் ஆன இடம் தான் ஊத்து. மொத்த மாஞ்சோலையே இந்த ஊத்துல மட்டும்தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். நார்மல் ஹோட்டல் மாதிரி உள்ள நுழைஞ்சோன்னே உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. இங்க நீங்க சாப்பாடு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கீழே செக் போஸ்ட்லயே இவங்களோட நம்பர் இருக்கும், அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி எத்தனை பேர் வரீங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும், அதாவது அங்க கிடைக்கிறதுல என்ன சாப்பாடு வேணும்ன்றத சூஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்க அங்க வரும்போது உங்களுக்காக அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. அண்ட் ஒன் டே ட்ரிப் வரவங்களுக்கு ஊத்து தான் லாஸ்ட் பாயிண்ட். ஊத்தை பார்த்து முடிச்சுட்டு அங்க இருந்து திரும்பி நீங்க ரிட்டர்ன் ஆக வேண்டியதுதான். இப்போ ஆப்ஷன் 2 குதிரைவெட்டியில் கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணி எப்படி ஒன் நைட் அங்கே தங்குறதுன்னு பார்ப்போம். நல்ல விஷயம் என்னன்னா நம்ம கவர்மெண்ட் குதிரைவெட்டியில் ரூம் புக் பண்ணுறத மொத்தமாக ஆன்லைன்லேயே மாற்றிருக்காங்க. அந்த லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அதை எப்படி புக் பண்ணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் களக்காடு முண்டாந்துறை டைகர் ரிசர்வ் வெப்சைட்டுக்கு போகணும். அதாவது kmtr.co.in. அதில் அம்பாசமுத்திரம்ன்ற இடத்த சூஸ் பண்ணுங்க. அதுக்குள்ளே போயிட்டு டேட்டையும் எத்தனை பேர் போக போகிறீங்கிறதும் கொடுத்துட்டு அதுக்கு அங்கேயே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த கெஸ்ட் ஹவுஸை புக் பண்ணுறதுக்கு. ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்து பே பண்ண அப்புறம் ஒரு ரெசிப்ட் ஜென்ரேட் ஆகும். அந்த ரெசிப்டை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ரெசிப்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் பிளான் பண்ணியிருக்க டேட்டுக்கு காலையிலையோ இல்லை ஒரு நாள் முன்னாடியோ அம்பாசமுத்திரம் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதோட லொகேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அங்கே போயிட்டு டெபுட்டி கமிஷனர் ஆஃப் அம்பாசமுத்திரம் ஃபாரஸ்ட் ஏரியாவை பாருங்க. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த ரெசிப்டை கொடுத்ததும் அவர் ஒரு பெர்மிட் லெட்டர் ரெடி பண்ணி கொடுப்பாரு. இதை ரெடி பண்ணி அவங்க கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 hours ஹாஃப் டே வரைக்கும் டைம் எடுக்கும்.
அதனால தான் உங்களை பிளான் பண்ண அன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே போய் பார்க்க சொல்றேன். அவர் கொடுத்த பெர்மிட் லெட்டரோட அம்பாசமுத்திரம் செக் போஸ்ட்டுக்கு உங்களோட ஆதார் கார்டு, வெஹிக்கிள் டீடைல், லைசன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு அங்கே சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்க அங்கே வெரிஃபை பண்ணிட்டு உங்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி மணிமுத்தாறு ஃபால்ஸும் டேமையும் பார்த்துட்டு அங்கேருந்து கக்காச்சி போயிட்டு நாலமுக தாண்டி ஊத்துல சாப்பிட்டுட்டு குதிரைவெட்டிக்கு ஈவினிங் போல ரீச் ஆவீங்க. நீங்கள் அங்கே போயிட்டு வாட்ச் டவர்ல இருந்து வேற லெவலில் இருக்கிற வியூவை பார்க்கலாம். அங்கே நிறைய டேம்ஸும் உங்கள் கணக்கு தெரியும். எங்கள் வாழ்நாள்லேயே மறக்க முடியாத ஒரு நைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மாஞ்சோலையில் தங்கின, அதாவது அந்த குதிரைவெட்டியில் தங்கின நைட்டுன்னு தாராளமாக சொல்லலாம். அது ஒரு லக்ஸூரியான ஸ்டேவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கவர்மெண்ட் காட்டேஜ் மாதிரி தான் இருக்கும். பட் அங்கே இருக்கிற ஃபீல் வந்து உண்மையாக சொல்கிறேன், அதை அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி மாஞ்சோலை போயிட்டு அங்கே நைட் ஸ்டே பண்ணவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் உங்கள் ஃபீலை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். புதுசாக போக யோசிக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குதிரைவெட்டிக்கு மேலே இருக்க இடம் பேர் தான் மேல் கோதையாறு. அங்கே யாரையுமே அலோவ் பண்ணுறது இல்லை. ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அது குதிரைவெட்டி விடவே ரொம்ப ரொம்ப அழகான இடம். ஆனால் அங்கே ஒரு டேமுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் குதிரைவெட்டியை முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்துட்டு கீழே திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி கூட மாஞ்சோலையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி ஒன்று அம்பாசமுத்திரம் செக் போஸ்ட்டுக்கு காலையில் 6 மணி முன்னாடியே வந்து சிங்கிள் டே ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பிரேராவே கவர்மெண்ட் வெப்சைட்டில் புக் பண்ணி 1 டே ஸ்டேவை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மற்ற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் மாதிரி செக்யூரிட்டியை ப்ரீச் பண்ணிட்டு ஆல்கஹால் மாதிரியான ஐட்டமை உள்ள எடுத்துட்டு வந்து ஜாலியாக இந்த இடத்த ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு மாஞ்சோலைக்கு வராதிங்க. ஏன்னா மாஞ்சோலை மாதிரியான அழகான இடத்தோட சுற்றுச்சூழலை கெடுக்கிறது மட்டும் இல்லாம மேற்கொண்டு இங்க வரவங்களோட வாய்ப்பையும் தட்டி பறிக்கிறதா இருக்கும். ஏன்னா இது மாதிரியான நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸோ நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸோ ரெகுலரா நடக்கிறது அவங்க கேள்விப்பட்டாங்கன்னா கண்டிப்பா இதை முழுவதுமாவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு டூரிசம்கே 100% ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அதனால மாஞ்சோலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க அங்க போனீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் 0 டிவிஷனோட ஃபாலோ பண்ணுங்க. இதோட நாம நம்மளோட டிராவல் புக் சீரிஸோட 8வது வீடியோவான மாஞ்சோலையோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறோம். மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. உங்களை நாங்க அடுத்த வீடியோல மீட் பண்றோம். நன்றி.